நல்ல புருஷன் அமைஞ்சிருக்காரு உனக்கு. அண்ணன் பார்த்த மாப்பிள்ளதான்ப்பா. இதெல்லாம் நான் செஞ்சிருக்க வேண்டிய வேலைடா, நீ செஞ்சிட்ட. அப்பா, அம்மா நீங்க வரதுக்குள்ளார குலதெய்வம் கோயில் போய் வேண்டுதல் நிறைவேற்றிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. இப்போ உடனே வந்துருவாங்க மாமா. இல்ல வரட்டும் வரட்டும், நிதானமாவே வரட்டும். அதுக்குள்ள அப்பாட்ட பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசிடலாம்னு நினைக்கிறேன். ஏங்க, எதை எப்ப பேசணும்னு உங்களுக்கு நேரங்காலமே தெரியாதா? அண்ணே, அப்பா இன்னும் காலர் கூட உட்கார்ல, அதுக்குள்ள என்ன? அம்மா முகத்தை பார்த்துட்டா அப்பா மாத்தி சொல்லிடுவாரோன்னு அண்ணன் பயப்படுறாரு போல இருக்கு. இருமா, அவன் என்னென்னமோ என்கிட்ட பேசணுங்கிறான். நீங்க ஆளாளுக்கு அவனை நிப்பாட்டுறீங்க. விடுங்க, அவன் பேச வேண்டிய விஷயத்த பேசட்டும். துரை சொல்லுப்பா, என்ன பேசணும் என்கிட்ட? ரொம்ப நாளா இல்ல, ரொம்ப வருஷமா அரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு சந்தேகத்தை உங்கள்ட்ட கிளியர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்ப்பா. என்ன விஷயம்னு சொல்லு, கிளியர் பண்ணிடுறேன். நீங்க ஏன்ப்பா எங்களை விட்டுட்டு போனீங்க? உங்களோட சம்சாரம் தப்பான பொம்பளைங்கிறதுனால அந்த பொம்பளையோட வாழை பிடிக்காம தானே போனீங்க? சொல்லுங்க, அந்த பொம்பளை நல்ல பொம்பளை இல்லைங்கிறதுனால தானே நீங்க எங்க எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போனீங்க? அப்பா இருந்து நாங்க எல்லாம் அப்பா இல்லாத அனாதையா வளர்ந்தோம்னா அதுக்கு யாரு காரணம்? அந்த நடத்த கட்ட பொம்பளை தானே காரணம். 25 வருஷமா காத்துட்டு இருந்தேன்னு சொன்னியே, அது என்ன பார்க்கவா இல்ல உன் சந்தேகத்தை தீர்த்துக்குவா? எத்தனை வருஷம் கழிச்சு வர அப்பங்கிட்ட அம்மா நல்லவளான்னு சர்டிபிகேட் கேட்கிறேடா, மனுஷனாடா நீ? ஊரை விட்டு நான் போகும்போது அலமு கை குழந்தை. அவ வளரும் போது எப்படி வருவா, என்ன குணத்தோட வருவா அப்ப எனக்கு தெரியாது. ஆனா உன்ன தெரியும், மங்களாவை தெரியும். உங்களை நான் வளர்த்திருக்கேன். உங்க 2 பேர் குணம் தெரியும், பழக்க வழக்கம் தெரியும். நீங்க 2 பேரும் எவ்வளவு பொறுப்பான பிள்ளைங்கன்னு எனக்கு தெரியும். அதை நம்பிதானடா நான் ஊரை விட்டே போனேன். நாம இல்லன்னா என்ன, நம்ம பையன் துறை இருக்கான், கெட்டிக்காரன், நல்லவன், ஞானத்தோட சேர்ந்து அவன் குடும்பத்தை பார்த்துப்பாங்கன்னு நினைச்சிட்டு தான் நான் போனேன். ஆனா நீ எந்த பொறுப்பும் இல்லாம இந்த குடும்பத்தையே 2ஆ பிரிச்சு எரிஞ்சிட்டியடா. பெத்த தாய சந்தேகப்பட்டு 25 வருஷமா அவளை அழ வச்சிருக்கியடா. இப்படி ஒரு சந்தேகம் வரலாமாடா உனக்கு? வருஷமா என் ஞானத்து கூட சேர்ந்து வாழலன்னு அழுது இருக்கேன்டா. ஆனா நீ 25 வருஷம் அவ கூடயே வாழ்ந்து அவளுடைய அருமை தெரியாம அவளை அழ வச்சிருக்கேடா. இப்படி ஒரு சந்தேகம் உனக்கு வரலாமா? பார்த்ததையும் கேட்டதையும் வச்சுதான் சந்தேகப்பட்டேன். அதைத்தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஏண்டா, பார்த்தது கேட்டதெல்லாம் உண்மையாயிடுமா? நான் சொல்றது கேட்டுக்கடா. ஆத்துல வெள்ளம் போறது, அந்த வெள்ளத்துல குப்பை சத்தம் எல்லாம் வரும். அந்த ஆறு என்ன செய்யும்? குப்பை சத்தை எல்லாம் கரையோரமா ஒதுக்கி வச்சுட்டு அது தெளிவா சுத்தமா போகும். அதனால தான் அது ஆறு. எல்லாத்தையும் ஒன்னா வச்சுக்கிட்டு ஒரே இடத்துல இருந்து அது குட்டை. அதே மாதிரி கண்ணு வழியாவும் காது வழியாவும் கண்ட கழசடை வந்துச்சுன்னா அதெல்லாம் ஒதுக்கி ஓரமா தூர போட்டுட்டு மனசை சுத்தமா வச்சுக்கணும். அதுதான் புத்தி செய்யறது. அந்த புத்திசாலித்தனம் உனக்கு இல்லையேடா. அது இல்லாம எப்படிடா வாத்தியாரா குப்பை கொட்டுற? உங்க அம்மா மேல உனக்கு வந்த சந்தேகம் இந்த ஊர்க்காரன் எவனுக்காச்சும் வந்துதான் சரி பத்தியா? நான் இல்லாம 25 வருஷம் ஒத்த ஆளா அவ தனியா வாழ்ந்திருக்காடா. ஒருத்தன் அவளை பத்தி தப்பா பேசிருக்கானா? உனக்கு ஏடா யாருக்கும் வர சந்தேகம் வந்துச்சு? சரி, அப்படி ஒரு சந்தேகம் உன் மனசுல அரிச்சிட்டு இருந்ததுன்னு என்ன செஞ்சிருக்கணும்? நாம வாழ்ந்த ஊருக்கு போயிருக்கணும், என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும், உன்னை தெளிவுபடுத்திருக்கணும். விட்டுட்டேன் எல்லாத்தையும். வருவான் என்னைக்காவது ஒரு நாள், எங்க அப்பா வருவான், அவங்கிட்ட சந்தேகம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அவன் வரவே இல்லைன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். இந்த சந்தேகத்தோடய மேல போய் சேர்ந்துடலாம்னு நினைச்சிட்டா அதானே? நான் அந்த முயற்சி எல்லாம் செய்யாததுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா. என்னடா காரணம்? என்னடா பெரிய காரணம்? நீங்க போனது. அந்த பொம்பளை நல்லவளா இருந்தா நீங்க ஏன் போனீங்க? நான் போனேன். நான் ஓடி போனேன். அதுக்கு காரணம் நான் ஒருத்தனை கொன்னுட்டேன்டா. நான் ஒருத்தனை கொன்னுட்டேன்டா.
அம்மா மேல பழி வரத்துக்கு காரணமா இருந்தா அந்த இன்ஜினியர் சரவணனா நான் கொன்னுட்டேன். என் பொண்டாட்டி மேல, என் ஞானத்து மேல, அந்த உத்தமி மேல அபாண்டமா பழி போட்டு அதை அயோக்கியன்னு நான் கொன்னேன். போலீஸ் வந்துச்சு. எங்க மாட்டிக்க போறமே ஊரை விட்டே ஓடினேன். எங்கேயோ வெளியூர் போனேன். திரும்பி வர முடியாத சூழ்நிலைடா. அந்த நேரத்துல என் சிநேகிதன் ஒருத்தன் வந்து பார்த்தான். நீங்க அந்த ஊரை விட்டே காலி பண்ணிட்டு போயிட்டு தான் தகவல் சொன்னான். என்னால என்ன செய்ய முடியும்? உன்னோட சந்தேகம் முட்டாள்தனமானது, ஆதாரம் இல்லாதது. அவ மேல சந்தேகப்பட்ட எல்லாருக்கும் என்ன தண்டனை கிடைச்சதுன்னு தெரியுமா உனக்கு? ஆனா உனக்கு அப்படி எதுவும் நடக்கல. காரணம் தெரியுமா? உன்னை சுத்தி ஒரு கவசம், உங்க அம்மாவோட அன்பு. அந்த கவசம் தாண்டா உன்னை காப்பாத்திருக்கு. நீ சந்தேகக்காரனா இருந்தாலும், பழி போடுறவனா இருந்தாலும், முரடனா இருந்தாலும், தோரபாண்டி என் மகன் அப்படின்னு உன்னை சுத்தி சுத்தி வந்தா பாரு, அந்த பாசம் தாண்டா உன்னை காப்பாத்திருக்கு. மீன் தன் குஞ்சுகளை தன் பார்வையிலேயே வச்சு பாதுகாக்குமா? அந்த மாதிரி உன்னை பாத்துட்டு இருந்திருக்காடா அவ. கண்ணாலே காப்பாத்துற மீனாட்சிடா அவ. அவளை அறிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு புத்தி இல்லைன்னா நீ மனுஷனா வாழ்ந்து என்னடா புண்ணியம்? அப்படின்னா தங்கம் மங்களாட்ட சொன்னதெல்லாம் உண்மைதானா? யாரா தங்கம்? தங்கம் யாரா சொல்றதுக்கு? உங்க அம்மா வார்த்தையை மீறி ஒரு வார்த்தை உண்டா? அது சத்தியம்டா. சத்தியத்துக்கு இருக்கடா சாட்சி. என் ஞானத்தை நீ இந்த உலகத்துக்கு வர வாசலா இருந்தவள சந்தேகத்தால வருத்து எடுத்துட்டியடா. புடிச்சிட்டு நிக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இல்லாம ஒத்த ஆளா புயலையும் மழையும் எதிர்கொண்டிருக்காடா. எந்த தடுமாற்றமும் இல்லாம எப்படிப்பட்ட வாழ்விடாது நினைச்சு பார்க்க முடியுமா? நல்ல வேளை கடவுள் எனக்கு ஒண்ணும் ஆகாம கைகாலோட வச்சு இங்க வந்து சத்தியத்துக்கு சாட்சி சொல்ல வச்சுட்டான். நொந்து போகுதுற மனசு. என் பொண்டாட்டி நல்லவன்னு என் மகன் கிட்ட சாட்சி சொல்ல வச்சுட்டான் பாரு. உனக்கு இன்னொன்னு சொல்லட்டா? உங்க எல்லாரையும் பாக்கிறதுக்கு முன்னாடியே குலதெய்வம் கோவில்ல வச்சு உங்க அம்மாவை நான் பார்த்துட்டேன். ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே கார்ல தான் வந்தோம். கார்ல இருக்காளான்னு பாக்குறீங்களா? இல்ல. துரைக்கு என் மேல சந்தேகம். நீங்க தான் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும்னுட்டு 25 வருஷமா காத்துட்டு இருக்கான். இப்பவும் காத்துட்டு இருப்பான். நான் வந்தேன்னா என்ன பார்த்து அருவருப்புல உங்களை கூட பார்க்காம போயிடுவான். இல்லன்னா என்ன வச்சுக்கிட்டு உங்ககிட்ட என்ன பத்தி அசிங்கமா பேசுவான். உங்க மனசு வருத்தப்படும். அதனால வேண்டாம், நான் ஊர் எல்லையிலேயே இறங்கிறேன்னு சொல்லி இறங்கிட்டான். முதல்ல நீங்க போங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. பாவம் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அவன் நடந்து வரான். தோர நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. என் ஞானம் உன்னை முதல்ல வயிற்றுல சுமந்தா, அப்புறம் கையிலேயும் மடியிலேயே சுமந்தா. அவன் மடி விட்டு இறங்கி நீ போன உடனே இன்னைக்கு அவன் நெஞ்சில சுமக்கிறாடா உன்னை. யாருக்குடா கிடைக்கும் இப்படிலாம்? தெரியாம பண்ணிட்டோமா? நீ தெரியாம பண்றேன்னு எனக்கு தெரியாது ஐயா. எந்திரியா, நீ சிங்கம்யா, நீ சிங்கம். நீ எல்லாம் கால விழக்கூடாது, நீ நிமிர்ந்து நிக்கணும். யாரோட உதவியும் இல்லாம தனியாள 13 வயசுலயே உன் தங்கச்சிய தூக்கி வளர்த்த ஆளியா நீ? சிங்கம் மாதிரி நிமிர்ந்து நிக்கணும், தலை குனிய கூடாதியா. உன்னை சந்தேகப்பட்டவன் எப்படி நிமிர்ந்து நிக்க முடியும்? 7 ஜென்மத்துக்கும் சேர்க்க முடியாத பாவத்தை
உன்னை சந்தேகப்பட்டு ஒரே ஜென்மத்துல நான் சேர்த்துட்டேனுமா. விடியா விடிய தப்புன்னு தெரிஞ்சு அதை திருத்திக்கலன்னாதான் தப்பு பாவம். திருத்திக்கிட்டா அது பாவம் இல்லையா? விடியா. பக்கத்திலேயே இருந்து உன்னை பரிதவிக்க விட்டுட்டேனுமா. நீ அப்படியா நினைச்ச? இல்லையா, பக்கத்திலே இருந்து என்னையும் உன் தங்கச்சியும் நல்லபடியா கவனிச்சுக்கிட்டேன்னு தான் நான் நினைச்சேன். இல்லம்மா, நீ ஏதோ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி சொல்றமா. உன் வாழ்க்கைய நரகமாக்கணுமாமா நான். இல்ல தொரப்பாண்டி, என் வாழ்க்கைய நீங்க எல்லாருமா சேர்ந்து சொர்க்கமாக்கிருக்கீங்க. எல்லாரும் வந்து நீ ஒருத்த மட்டும் வராம இருந்திருந்தா இது சொர்க்கமா இருக்காதியா. பொம்பளை பொம்பளைன்னு கூப்பிட்டவன் வாயால என்ன அம்மான்னு கூப்பிட்டியே. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஐயா? ஐயா தொரப்பாண்டி, உன்னை 2வது தடவை பெத்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கியா. அம்மாவை சந்தோஷமாக்கிட்டு நீ வருத்தப்படலாமா ஐயா? நீ வருத்தப்படாதயா, நீ வருத்தப்படாத. இப்போவாது உங்க அம்மா யாருன்னு தெரியுதா உனக்கு? அவளுக்கு பிள்ளைங்களா பிறந்தது உங்களுக்கு எல்லாம் பெரிய கொடுப்பு. என்னங்கது என்னையே சும்மா தூக்கி வச்சு பேசிக்கிட்டு. அப்பா சொல்றது உண்மைதானம்மா. நீங்க இருந்து இந்த குடும்பத்தை பாதுகாத்து இருக்கலன்னா இன்னைக்கு இந்த சந்தோஷம் சாத்தியமா இருக்காதுல்ல. நானப்பா பாதுகாத்த இல்லையா? நம்ம குலதெய்வம், குலதெய்வம் தான் நம்ம பக்கத்திலே இருந்து நம்ம எல்லாரையும் பாதுகாத்துச்சு. என் பொண்ணு, என் புருஷன, என் பிள்ளையன்னு ஒவ்வொருத்தரையா கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துருச்சு. இப்ப நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறோம். இந்த குடும்பம் எல்லாரும் ஒத்துமையா உக்காந்து நல்லா சாப்பிடணும், அதுதான் ஆசை. அந்த ஆசையை தான் நம்ம குலதெய்வம் நிறைவேற்றி வச்சிருக்கு. இன்னைக்கு நான் தான் உங்க எல்லாருக்கும் சமையல் பண்ணி போட போறேன். எல்லாரும் ஒண்ணு உட்காந்து சாப்பிடுவோம். ஆமா ஞானம், ஓ சமையல சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? நீ சொல்லும் போதே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சு. இதோ செஞ்சிடறேங்க. கார்ல இருக்கிற மாலையை டிரைவர் எடுத்துட்டு வர சொல்லுங்க. சாமி ரூம்ல கொண்டு போய் அப்படியே செஞ்சிடலாம். பாப்பா. என்ன சார், நான் 2 நாள் இங்க வர முடியாம போச்சு. அந்த 2 நாள்ல இவ்வளவு காரியம் நடந்து போச்சா? சேர்மன் சார் திரும்பி வந்துட்டாருங்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் திரும்பி போயிட்டாரே, அது ரொம்ப சங்கடமா இருக்கு சார். அது எப்படி சார் அவர் அங்க போலாம்? என்ன வருது பேசுறீங்க? அதுவும் அவர் குடும்பம் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எப்படி போகாம இருப்பாரு? என்ன மேடம் பெரிய குடும்பம், அதான் குடும்பமா? அப்ப இது குடும்பம் இல்லையா? அதேதான் வருது. நானும் கேட்டேன். என்ன கேட்டீங்க? இந்த குடும்பம் முக்கியம்னா இங்க இருங்க, அந்த குடும்பம் முக்கியம்னா அங்க போங்க, ஆனா திரும்பி வராதீங்கன்னு கட்டன் ரேட்டா சொல்லிட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? ஒன்னும் சொல்ல, எங்களெல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு பேசாம கிளம்பி போயிட்டே இருந்தாரு. அப்ப உங்க பப்பு வேகல, நீங்க முக்கியம் இல்லைங்கிறத சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாரு. அவரை சொல்லி குத்தம் இல்ல, உங்களை சொல்லணும். போறேன் போறேன்னு குதிச்சுக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன்ட்ட போனா திரும்பி வராத இப்படி அத்துவிட்டமா பேசுறது. அப்புறம் போகாம அவர் என்ன பண்ணுவாரு? வேற என்ன சொல்லி இருக்கணும்னு நினைக்கிறேன்? ஏங்க, சொத்தெல்லாம் அவர் கையில இருக்குங்க. நீங்க பாட்டுக்கு போ திரும்பி வராதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டீங்க. அவர் வராம போயிட்டாருன்னா உங்க கதி இல்ல. மாமா அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாரு. அவர் நியாயம் தெரிஞ்ச ஆளு. அவர் 2 குடும்பத்தையும் முக்கியம் தான் நினைக்கிறாரு. அந்த குடும்பத்தை என்னங்க முக்கியம்னு நினைக்கிறது? அந்த குடும்பம் முக்கியமா? நம்ம குடும்பம் மட்டும் தாங்க முக்கியம். அட்லீஸ்ட் நம்ம பேசும் போதாச்சும் அப்படித்தாங்க பேசணும். அவங்களுக்கு முக்கியம் தான், அவங்க சொல்றது நியாயம் தானே நம்மளே பேச ஆரம்பிச்சுடுவாங்க. நம்ம கதை கந்தரகோலம் ஆயிரும். இததான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். வருது இவளுக்கு தான் புரிய மாட்டேங்கிறது. எங்க அப்பா விட இவன் நியாயம் பேசுவா போல இருக்கு. என் தலையெழுத்து. என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நியாயம் பேசி என் கழுத்தை அறுத்துருவாங்க. அப்படியெல்லாம் மொட்டையா சொல்லாதீங்க. ஏன் இப்ப நான் இல்ல, எனக்காவது நான் நியாயத்தை பேசிருக்கேன் சார். யோ, உன் புராணம் பாடாம பேச வேண்டிய விஷயத்த பேசு. நீங்க பண்ணது தப்புங்க. என்ன? உங்க அப்பா போறேன்னு சொல்றப்ப நீங்க அவர் கையில கால்ல விழுந்து அழுது புலம்பி கண்ணீர் விட்டு, அப்பா நீங்க போயிட்டீங்கன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லப்பா, உங்க பிரிவை தாங்க முடியாம நாங்க விஷத்தை குடிச்சு செத்து போவோம் அப்படி இப்படின்னு டிராமா போட்டு அவரை நிப்பாட்டி இருக்கணும்.
அதை விட்டு போன்னு அவரை வெத்தலை வாக்க வச்சு நீங்களே அனுப்பி வச்சுட்டீங்க. சரி, நடந்ததை விட்டுருவோம். நடக்க வேண்டியதை பத்தி இப்ப பேசுவோம். அகஸ்டின் சார், கல்பனா மேடம்லாம் எங்க? அவங்கள எதுக்கே கேக்குற? என்ன இப்படி கேக்குறீங்க? ஒரு பேரிடர் காலத்துல நம்ம ஆதரவாளர்கள் எல்லாம் திரட்டி நம்ம பக்கம் வச்சிருக்க வேணாமா? அவங்க எல்லாம் நமக்கு ஒன்னும் ஆதரவா இல்ல வருது. என்னங்க சொல்றீங்க? உங்க அப்பா அந்த குடும்பத்தை தேடி போனதுனால நீங்க எப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அது மாதிரி தானே அவங்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப நாம எல்லாரும் ஒரு குழுவா சேர்ந்து இயங்குறதானே முறை. அவங்களே வர சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா திட்டம் போடலாம். எதிரியை எப்படி அட்டாக் பண்ணலாம்னு ஒரு வியூகம் அமைக்கலாம்ங்கிறேன். இல்ல வரது, அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் கேஷவுக்கும் சண்டை. சண்டையா? என்ன மேடம் சொல்றீங்க? நான் இல்லாத கேப்ல இது வேற நடந்திருக்கா? ஆமா, என்ன விஷயமா சண்டை? சொத்தை எப்படி கைப்பற்றுறது, கைப்பற்றின சொத்தை எப்படி பங்கு போட்டுக்கிறதுனா? அதெல்லாம் இல்ல. ரோஹித் அகஸ்டின் உருப்படாதவன்னு சொல்லிட்டாரு. இவருக்கு கோவம் வந்து அவரை சாக்கடைன்னு சொல்லிட்டாரு. அதான் ஒண்ணு மேல ஒண்ணு பேசி அப்படியே பெரிய சண்டையாயிடுச்சு. ஏங்க, சண்டை போடுறதுக்கு வேற விஷயமே இல்லையாங்க? உப்பு பெறாத விஷயத்துக்கெல்லாமாங்க சண்டை போடுவீங்க? அவன் என்ன பேசுறான்னு உனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு பேசிட்டான். பேசட்டுமே, அதுக்காக அவர் கூட சண்டை போட்டு அவரை துரத்துறதா? என்னங்க நீங்க எல்லாரையும் துரத்துறதுலே இருக்கிறீங்க. முதல்ல உங்க அப்பாவை துரத்துனீங்க, அடுத்து அகஸ்டின் சார், கல்பனா மேடத்தை துரத்துனீங்க. இப்படி எல்லாரையும் துரத்திட்டு நீங்க என்ன சாதிக்க போறீங்க? இப்ப அவனை துரத்ததுனால என்ன ஆயிடுச்சுங்கிற? என்ன ஆயிருச்சா? குட்டியே மூழ்கி போயிருச்சுங்க. சும்மா டாம் டூம்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. சென்சிபிளா பேசு. அவன் போனதுல ஏன் குடி எப்படியா முழுகும்? பின்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். போனா திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லி சேர்மன் அனுப்பிட்டீங்க. சேர்மனோட சேர்ந்து சொத்தும் அந்த பக்கம் போயிருச்சு. அகஸ்டினை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். சொத்து எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் அவர் போவாரு. அப்படிப்பட்ட ஆளோட நீங்க சண்டை வேற போட்டிருக்கீங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? நீட்ட கல்பனா மேடத்தை கூட்டிட்டு போய் அந்த கூட்டணியில சேர்ந்து தொகுதி பங்கீடுக்கு இந்நேரம் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாரு. நீங்க ஒண்ணும் இல்லாம காணாம போயிருவீங்க. கரெக்ட். வரது சொல்றது கரெக்ட் தான். அகஸ்டின் எந்த பக்கம் ஆதாயம் இருக்கோ அந்த பக்கம் போயிடுவாரு. பாத்தீங்கல்ல, மேடமே சொல்றாங்க. அகஸ்டினை பத்தி எனக்கு ஒண்ணு தெரியாம இல்ல, எனக்கு நல்லா தெரிஞ்சுதான் இருக்கு. சரி, அதுக்காக நான் இப்ப என்ன பண்ணுங்கிறேன்? அவர் கூட சமாதானமா பேசுங்க சார். அவனோட நான் சமாதானமா பேசணுமா? யோ, அவன் என்ன சொன்னா தெரியுமா? நான் ஒரு MBA, என்ன முட்டா பையன்றான். அவர் சொன்னதுல என்ன தப்புங்கிறீங்க? யோ, நான் ஓரா பேசிட்டு இருக்கேன். அட இல்லங்க, ஏங்க MBA படிச்சு என்னங்க பிரயோஜனம்? சூழ்ச்சி பண்ண தெரியலையே. சண்டை போடுறதுல தப்பே இல்ல. ஆனா அந்த சண்டைய சமய சந்தர்ப்பம் பார்த்து போடணும். ஒருவேளை சிலிப்பாயிருச்சுன்னு வைங்க, கூச்சமே படாம சமாதான புறாவை பறக்க விட்டுறணும். அதுக்காக அவன் கால்ல விழுந்து கும்பிட சொல்றியா? என்ன தப்பு இல்லையே. தேவைன்னா காலை பிடிக்கணும், தேவையில்லைன்னா கழுத்தை பிடிக்கணும். அப்படி இருக்கணும் நம்ம பாலிசி. அதுக்கு பேரு தான் ராஜதந்திரம். அதைத்தான் நான் கொச்சையா சூழ்ச்சின்னு சொன்னேன். ஒண்ணும் இல்லைங்க, அகஸ்டின் உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி மட்டும் மச்சான மாப்பிள்ளை என்ன கொஞ்சிக்கிட்டா இருந்தீங்க, அப்பவும் சண்டை போட்டுட்டு தானே இருந்தீங்க. எப்படி சமாதானமாச்சு? உங்க அப்பா காணும்னு அகஸ்டின் தானா வந்து உதவி கரணிட்டல, அதையே நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்றேன். இல்ல வருது, அவன் லோக்கல் ஆளு, அவன் தர லெவலுக்கு இறங்குவான். என்னால அப்படியெல்லாம் இறங்க முடியாது. இங்க பாருங்க கேசவ் சார், அந்த குடும்பமா இந்த குடும்பமா இப்ப ஆயிப்போச்சு. இன்னைக்கு தேதிக்கு அந்த குடும்பத்தோட கைதான் மேலோங்கி நிக்குது. கம்பெனி அலமேல கையில இருக்கு. கம்பெனி என்னங்க, கம்பெனியோட சேர்மன் உங்க அப்பாவே அந்த குடும்பத்து கையில இருக்காரு. இந்த நேரத்துல உங்க குடும்பம் இங்க ரெண்டு பேட்டு கிடந்துச்சுன்னு வைங்க, யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப என்னையா செய்ய சொல்ற? அகஸ்டினோட சமாதானமாகுங்கிறேன். அவன் அதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டாயா? நானா எந்த பிரச்சனை ஆரம்பிக்கல, அவன் தான் ஆரம்பிச்சான். சண்டைய போட்டு வெளியே போயிட்டான். இப்ப போயிட்டு அவங்க கிட்ட எப்படி சமாதானம் பேச சொல்ற? என்ன மட்டமா நினைக்க மாட்டா? ஓ, இப்ப பிரச்சனை அதானா? கவலை விடுங்க, நானே மீடியேட்டரா இருந்து உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சமாதான உடன்படிக்கை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். போதுமா? நீங்க அகஸ்டினை தேடி போக வேண்டாம், அகஸ்டின் உங்களை தேடி வருவார். போதுமா சார்? அது எப்படி? அதுக்கெல்லாம் அவன் ஒத்து வருவானா? அது வரதோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், அதை விட்டுருங்க. ஆனா ஒண்ணு, ரெண்டு பேரையும் டேபிள்ல கொண்டாந்து உட்கார வைக்கிறது மட்டும்தான் என் வேலை. உட்கார்ந்து பேசி சமாதானமாக வேண்டியது உங்க பொறுப்பு. புரியுதா? ஆளு வந்ததுக்கு அப்புறம் சண்டை போட்டீங்க, அப்புறம் உங்க கதி அதோ கதிதான். பேசி பிரச்சனையை தீர்த்துங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கரெக்டா தான் சொல்றீங்க. எல்லாரும் உட்கார்ந்து பேசினாதான் இந்த பிரச்சனை எல்லாம் தீரும். கேஷவ், சரி வருது, நீ போய் அகஸ்டின் கூட்டினா சமாதானமா போயிடலாம். ரைட் சார், நான் போய் அகஸ்டினை பார்த்து பேசி கூட்டி வந்துடுறேன் சார். வரேன் சார், வரேன் மேடம்.